ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த புதிய மாதத்திலும் கூட சுவாமி, நீர் எங்களுக்கு ஜீவன் சுகத்தை பலத்தை கொடுத்து, உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே நாங்க வசனங்களை தியானிக்க இந்த நேரத்தை எங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதை நீர் வாய்க்க செய்த தயவுக்காக நன்றி. இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்க நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வர இருக்கிற மக்களை சீக்கிரமா அழைத்து வரோம். இந்த 1 மணி நேரத்துல ஆண்டவரே நாங்க ஆவியானவர் துணையோடு ஆண்டவரே உடைய வசனங்களை தியானிக்கிறதற்கும், அதை எங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கிறதற்கும் எங்களுக்கு எங்கள் இருதயத்தை திறந்து உடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளவும் வாழவும் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த சாக்கியத்தை நாங்க எப்பொழுதும் கடைபிடிக்க தக்க வைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நேரத்திலும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்களே எடுத்த ஜெபங்களை எல்லாம் நீர் கேட்டீர். எங்களுக்கு அநேக நன்மையான காரியங்களை செய்து கொண்டு வருகிறீர். எங்க தேசத்திலும் நீர் அநேக மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறீர். இந்த நாளிலும் கூட சுவாமி, நாங்க நன்றியுள்ள இருதயத்தோடு, இந்த விசுவாசத்தோடு, தைரியத்தோடு உடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆம். So, good evening and praise the Lord, everyone. I welcome you all to this study on Hebrews 12th chapter. கடந்த வாரத்துல நாம 14 வசனங்களை தியானித்தோம். இந்த வாரத்துல இன்றைக்கு நாம 15ஆம் அதிகாரத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். அந்த கடந்த 12 வசனங்களில முதல் 4 வசனங்கள் ஓட்டத்தை பற்றியதாயும் ஒரு ரேஸ்ல எப்படி ஓடணும் அப்படிங்கிற காரியங்களை பார்த்தோம். விசுவாசியாக நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை எப்படி ஓட வேண்டும் என்பதை நாம் அதில் பார்த்தோம். 5லிருந்து ஒருவேளை ஈவன் 11th வரைக்கும் 11th verse வரைக்கும் நாம ஒரு குடும்பத்துக்குள்ள தகப்பனாக, பிள்ளையாக, கர்த்தர் நம்முடைய தகப்பனாக எப்படி அவர் நம்மை சிட்சிக்கிறார், அந்த சிட்சையை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாம் எப்படி சிட்சிக்க வேண்டும், அதையெல்லாம் குறித்து அந்த வசனங்களில பார்த்தோம். அதற்கு பின்பாக மறுபடியும் ஒரு ஓட்டத்துல நம்ம எப்படியாவது சோர்ந்து விடும்போது எப்படி ஒருவருக்கு ஒருவர் உற்சாகப்படுத்தி ஒருவரோடு ஒருவர் சமாதானத்தோட இருந்து நம்முடைய தளர்ந்த கைகளையும் முழங்கால்களையும் பலப்படுத்துகிற அந்த காரியங்களை குறித்து வாசித்தோம். இப்போது 15ஆம் வசனத்திற்கு வந்திருக்கோம். இந்த 15ஆம் வசனத்துல நாம பார்க்க வேண்டிய முக்கியமான 2 காரியம் என்னன்னு சொன்னா, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும். God is gracious and his grace is new every morning, and he gives his grace to everyone, and his grace can be defined in very many ways. அது வந்து தகுதி இல்லாதவருக்கு கொடுக்கிற தயவுன்னு சொல்லலாம். அது நமக்கு கிடைக்கிற இலவசமான உதவி என்று சொல்லலாம். சமயத்திற்கு கிடைக்கிற உதவி என்று சொல்லலாம். One way of defining it is also enablement. நம்மை செயல்பட வைக்கிற ஒரு உதவி என்றும் கூட நம்ம அந்த கிருபையை சொல்ல முடியும். அத கிருபையை வந்து நம்ம அவரவர் உணர்வுக்கு ஏத்த மாதிரி, அவரவர் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி, அவரவர் உணர்ந்து கொள்ளுகிற மாதிரி அந்த கிருபையை நம்ம டிஃபைன் பண்ண முடியும். நம்ம எல்லாருக்கும் பொதுவா சிலது இருக்கும், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனியா சிலது இருக்கலாம். ஆனா இந்த கிருபை நாம் இழந்து போக முடியும். அதுதான் இந்த வசனத்துல நம்ம பார்ப்போம். சோ ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர், அதோடு கூட ரிலேட்டடா என்ன வருதுன்னு சொன்னா, கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கமுண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது.
அப்போ கசப்பான வேர் வந்து நம்ம கசப்புங்கிறத விட இல்லாம கசப்பான வேர் முளைத்தெழும்பி அப்படின்றத ஒரு ஆழமான ஒரு காரியத்தை இங்க நாம பார்க்கணும். ஸ்டீஃபன் டைமண்ட் அப்படின்ற ஒரு வேத அறிஞர் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கசப்பு என்பது ஒரு கிரானிக் அப்படின்னா நெடுநாளா நம்ம இடத்துல இருக்கிற பர்வேசிவ் அப்படிங்கும்போது உள்ள ஊடுருவுகிற ஸ்டேட் ஆஃப் ஸ்மால்டரிங் ரிசென்ட்மெண்ட் அப்படின்னு போட்டு. அப்போ ஸ்மால்டரிங் ரிசென்ட்மெண்ட்னு சொன்னா அது என்ன அர்த்தம்னு சொன்னா நமக்குள்ள வந்து ஒரு கசப்பு இருக்கிறது, நமக்குள்ளாக அது ப்ரூயிங், அது உள்ளக்குள்ளாகவே அது அப்படியே எழும்பி எழும்பி திரும்ப திரும்ப அது நமக்கு அத ஒன்றுக்கு மேலாக மேலுக்கு மேலாக வருகிற அந்த கசப்பு. அப்படிப்பட்டதுதான், அப்படிப்பட்ட உணர்வு தான் கசப்பு என்று சொல்லி ஸ்டீஃபன் டைமண்ட் சொல்றாரு. இதை குறித்து நிறைய இதுல பார்க்கும்போது, the bitterness is the most destructive and toxic of all emotions. இந்த கசப்பு, அதாவது கோபங்கிறது ஒன்று, எரிச்சல்ங்கிறது ஒரு உணர்வு, இது எல்லாம் தாண்டி கசப்பு அப்படிங்கிறது நம்ம உள்ளத்துக்குள்ள ரொம்ப ஆழமா இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. அது எல்லா மற்ற காரியங்களையும் அது என்ன செய்யுமா, அழித்து விடுமா ஒன்று. ரெண்டாவது, அது வந்து நமக்கு பாய்சனா இருக்குமா, மற்றதையும் கெடுத்து விடுமா. நமக்கு இருக்கிற நன்மையான காரியங்களை எல்லாமும் அது கெடுத்து விடும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்ததா நம்ம இங்க என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த கசப்பு வந்து நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய மைண்ட்லயும் இருதயத்திலும் அது ஆழமாய் உள்ள செல்லக்கூடிய, அதான் டீப் ரூட்னு பார்க்கிறோம். அங்கேயும் கூட கசப்பான வேர் என்றுதான் வசனத்துல வாசிக்கிறோம். இந்த கசப்புங்கிறது வெறும் வெளியே தோன்றுகிற ஒரு உணர்வு இல்ல, ஒரு ஆழமான வேராய் அது உள்ளத்திற்குள்ளாக இருக்கும்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இதையும் குறித்து நாம சிந்திக்க வேண்டும். நம்முடைய உள்ளங்களில, நம்முடைய உள்ளத்துல ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம் உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வசனம் நமக்குள்ளாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து இந்த கசப்புக்கு இடமே இருக்கக்கூடாது இல்லையா? இந்த கசப்பு வந்தா இவங்களெல்லாம் நம்ம வெளியே தெளியணும். ஏன்னா அந்த கசப்பு அப்படிப்பட்ட ஒரு உணர்வு. சோ இந்த அதை அதை எதோட கூட கூட ஒப்பிடுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த புற்றுநோய்க்கு ஒப்பாக சொல்றாங்க. புற்றுநோயின் காரியங்கள் என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். ஒரு இடத்துல வந்தா இட் வில் சூன் ஸ்ப்ரெட் எவ்ரிவேர். எல்லா பக்கமும் பரவி சுற்றி இருக்கிற எல்லா செல்ஸையுமே அது என்ன செய்யும், டிஸ்ட்ராய் பண்ணிரும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சோ அந்த விதமான ஒரு செயல்பாடு உள்ளதுதான் பிட்டர்னஸ். இந்த மாதிரி சிலர் நாம் பார்த்திருக்கிறோம். சிலருடைய பர்சனாலிட்டியே தே ஆர் பிட்டர் பர்சன்ஸ். அவங்களால எதுலயுமே சந்தோஷமா இருக்க முடியாது. யார் சந்தோஷமா இருந்தாலும் அவர்களுக்கு பிடிக்காது. அவர்களும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, மற்றவர்களையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க. அதனாலதான் அவங்கள பார்க்கியூபைன்ஸ்ன்னு சொல்றாங்க. பார்க்கியூபைன்ஸ்னா நமக்கு தெரியல, எல்லா பக்கம் முள்ளாட்டம் இருக்கும். ஸோ நோ ஒன் கேன் கெட் க்ளோஸ் டு தம். நான் நிறைய பேரை அப்படி பார்த்திருக்கேன். they will never even smile. காலையில பார்ப்போம், ஃபர்ஸ்ட் வரும்போது பார்ப்போம், அவங்க வந்து நம்ம பார்த்து ஸ்மைல் பண்ணறது கூட அவங்களால முடியாது, அவங்களுக்கு பிடிக்காது. அப்படி சிலர் இருக்காங்க. அது ஒருவேளை அவங்களுடைய உள்ளத்துல இருக்கிற ஒரு அவங்களுக்கு நேரிட்ட சில சம்பவங்கள்னால அப்படி கசப்பா இருக்காங்களா, இல்ல அவங்களே அப்படி கசப்பானவர்களா தெரியல. அப்படி சில பேர் இருக்காங்க. சிலர் எப்படி தெரியுமா, எதுவுமே அவங்கள நெருங்க விட மாட்டாங்க. இவங்க கசப்பை வெளிப்படுத்துவாங்க. இவங்க ஒரு இனர்ட்டா இருப்பாங்க. These people will not show any emotion and they will never be close to anyone. Then they cannot be close to anyone.
அதுதான் அவங்களுடைய நேச்சர். ஸோ தே ஆர் லைக் ஐஸ்பர்க்ஸ். அவங்களுக்கு அது அவங்களுடைய ஒரு சிந்தனை என்ன, தே டோன்ட் நீட் எனிஒன் அப்படின்ற ஒரு எண்ணம். தாங்கள் தாங்களே எல்லாத்தையும் சமாளிச்சுக்க முடியும். நாங்க யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம். யாரும் எனக்கு தேவையில்ல. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐஸ்பர்க்ஸா சில பேர். பட் God created us to be dependent on Him and interdependent with all living beings, including animals and plants. அப்படிதான் நம்மளை படைச்சிருக்க. ஸோ நாம வந்து அந்த மாதிரி தான் நம்மளுடைய இயல்பு இருக்கணும். அதனாலதான் நம்ம வசனங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்க ஒருவருக்கு ஒருவர் என்கரேஜ் பண்ணுங்க, ஒருவருக்கு ஒருவர் பாரத்தை தாங்குங்க, ஒருவருக்கு ஒருவர் சமாதான கட்டினால் இடை கட்டி கொள்ளுங்க, ஒருவருக்கு ஒருவர் உற்சாகப்படுத்துங்க, ஒருவருக்கு ஒருவர் குறைச்சல்ல அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவர்களோடு உண்மை பேசுங்கள். இப்படின்னு எல்லாம் நாம வந்து நிறைய வசனத்தை பார்க்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் சொல்லி காட் என்கரேஜஸ் அஸ் டு ஹாவ் ஒரு சங்கீதமே அதை பற்றி இருக்கு இல்லையா? சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மையும் இன்பமா இருக்குன்னு சொல்லி அதுக்கு அடுத்த 2 வசனங்களுமே அதோடைய ஆசீர்வாதத்தை சங்கீதம் 133 நினைக்கிறேன். ஒரு சின்ன சங்கீதம், அது முழுசும் அதை பற்றியே இருக்கு. சோ இந்த விதமாக கர்த்தர் நம்மை வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், சந்தோஷமா வாழணும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். ஆனா இப்படி சில பேர் இருக்காங்க. அவங்களுடைய ஏற்பட்ட வாழ்க்கையின் சம்பவங்களினாலேயோ அல்லது அவர்களாகவே அப்படி உருவாக்கி கொள்கிறார்களோ இல்ல அவர்களே அப்படிதான் இருப்பார்களோ, கர்த்தருடைய அன்பு அவங்க உள்ளத்துல வரலன்னா அப்படிதான் இருக்க முடியும். இது ஒரு அடையாளம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் கர்த்தருடைய பிள்ளைங்கிற அடையாளமே மகிழ்ச்சியாய் மற்றவர்களோடு சந்தோஷமாய் ரிலேட் பண்ண முடியும் போதுதான் it is an indication that you are a God's child. So that is what we see here. ஒரு இன்சிடென்ட்டை பற்றி வாசிச்சேன். மைக்கேல் ஆஞ்சலோவும் ரஃபேலும் 2 பேரும். மைக்கேல் ஆஞ்சலோ வந்து ஒரு பெயிண்டர் as well as a sculptor. ரஃபேல் வந்து டெஃபினெட்லி a sculptor. இவங்க 2 பேருமே வேட்டிக்கன் சிட்டியில அந்த ரோமை பியூட்டிஃபை பண்றதுக்கு அவங்க 2 பேருக்கும் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. 2 பேரும் தான் அந்த வேலையை செய்துட்டு இருந்தாங்க. ஆனா ஃபியூ டேஸ்க்குள்ளேயே அவங்க 2 பேருக்குள்ளேயே என்ன வந்துருச்சு, ரைவல்ரி வந்துருச்சு. குவைட் காமன் அமங் ஹியூமன் பீயிங்ஸ். ஒரே வேலையை செய்யும் போது 2 எக்ஸ்பர்ட்ஸ் செய்யும் போது அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தா இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, கர்த்தருடைய வேலையை செய்யறாங்க. ஆனா அவங்க 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான போட்டி இருந்தது. அதனால they were working with bitterness but doing God's work, doing the beautification of God's temple. இன்னைக்கு அவங்க ஒருவேளை காட்ஸ் டெம்பிளை பியூட்டிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி நிலைமை ஊழியம் செய்கிறவர்கள் மத்தியிலும் இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கின்றது. இது வந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், கர்த்தர் எதிர்பார்க்காத ஒன்று. கர்த்தர் அப்படியே அவருடைய திட்டம் இல்லவே இல்லை. ஸோ நாம் நம்முடைய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கை, சமுதாய உறவு, சபை எல்லாவற்றிலும் இந்த பிட்டர்னஸ் வந்து நம்ம இது பண்ணிடக்கூடாது. அதனாலதான் கொஞ்சம் அதிகமா இந்த பிட்டர்னஸை பத்தி பார்க்கிறேன். ஏன்னா நம்மள அறியாம இந்த காரியங்கள் நமக்குள்ளாக வந்துவிடும். இது எப்படின்னா ஒரு சின்ன ஒரு விதம் மாதிரி, அது வந்து நம்முடைய ஆத்மாங்கிற அந்த தோட்டத்துல அது வந்து விழுந்துருச்சுன்னு சொன்னா எப்படி ஒரு கடுகு விதை ஒரு பெரிய மரம் போல வந்ததோ அதே எக்ஸாம்பிள் தான். அது அங்க விசுவாசத்துக்கு அவர் சொன்னார். இங்க நமக்கு இந்த பிட்டர்னஸ்க்கும் அதை யூஸ் பண்ணலாம். அந்த விதை அப்படி பெருகி போயிடும், பெருசா வளர்ந்துரும். அந்த இன்டர்னலைஸ்ட் ஆங்கர் வந்து அது உள்ளுக்குள்ளேயே இருந்து and many times it will destroy your own health. இதுதான் நம்ம மறந்து விடக்கூடாது. இது வந்து அவங்க இப்ப நான் சொன்னேன் அவங்க பர்சனாலிட்டியே மாறிடுச்சுன்னு, அவங்க ஸ்மைல் பண்றதே மறந்துருப்பாங்க, அவங்க அப்படி ஆயிடுவாங்க. அதை விட இன்னும் என்ன ஆகும்னு சொன்னா அவங்களுக்குள்ளாகவே அல்சர்,
இன்னும் வேண்டாத பல காரியங்கள் உள்ளுக்குள்ளேயே அவங்களுடைய ஹெல்த்தே டிஸ்டர்ப் ஆகும். ஸ்லீப்லெஸ்னஸ், so many things will happen, all because of this bitterness. ஸோ இந்த கசப்பை நாம் கலைந்து போட வேண்டும். இதை வந்து நாம கான்சியஸா அதை வந்து ஆராய்ந்து பார்த்து அதை நம் உள்ளத்திலிருந்து ஏதாவது சின்ன விதை கூட அதுல விட்டு விடக்கூடாது. ஏன்னு சொன்னா அந்த அதை எடுக்கிறதற்கு கர்த்தருடைய கிருபை தான் நமக்கு உதவி செய்யும். அவருடைய கிருபையில நம்மை மூழ்கி கொள்ளும் போது நாம என்ன செய்ய முடியும்? இந்த கசப்புல இருந்து நாம வெளியே வரலாம். அதுக்கு பெஸ்ட் வே டு ரிமெம்பர் ஹவு கிரேஷியஸ் வாஸ் காட் டு அஸ். கர்த்தருடைய கிருபையை நாம் ஒவ்வொன்றிலும் நினைத்து நினைத்து பார்த்து நன்றி உள்ளவர்களாய் மாறும்போது, the bitter peopleக்கு they can never be grateful. நன்றியா உள்ளவர்களாய் அவர்களால இருக்கவே முடியாது. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த நன்மையான எண்ணங்களே வராது. ஆனா அதை போக்குறதற்கு இதான் வழி. நம்ம உள்ளத்துல கான்சியஸா நாம என்ன செய்யணும்னா, கர்த்தர் நமக்கு எவ்வளவு கிருபையா இருந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்து இந்த கசப்பை வெளியே எடுத்தோம்னா நம்ம அறியாமையே நம்ம மற்றவர்களுக்கும் அப்படி கிரேசியஸா இருக்க உதவி செய்வார் ஆவியானவர். So we need to grow in grace, and if we don't grow in grace, bitterness would grow. So அந்த கிருபையில வளரணும், கிருபையை தக்க வைத்துக் கொள்ளணும், கிருபையை பெருக்கணும். இதை செய்யும் போதுதான் நமக்குள்ள அந்த கசப்பு மாறி போகும். இன்னும் கூட அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ரூட் ஆஃப் பிட்டர்னஸ் மே நாட் பி அப்பேரண்ட் ஃபர்ஸ்ட். நமக்குள்ள அந்த கசப்பு இருக்குன்னு சொல்லி வெளியே நிறைய பேருக்கு தெரியாது முதல்ல. ஆனா அது வந்து அந்த ஃப்ரூட்டை அது when it bears its fruit, it will be bitter. அந்த ஆவியின் கனி நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது அது ஒரு கசப்பான ஒரு கனியாகத்தான் அது இருக்கும். நமக்கு கனிகள் நம்ம கனிகளின் மூலமா தான் நாம் யார் என்று மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு சீஷரை, ஒரு கர்த்தரை பின்பற்றவங்களை, கர்த்தருடைய பிள்ளைய எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம்னு சொன்னா அவங்களுடைய கனிகளின் மூலமா தான், அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அவங்களுடைய ஃபீச்சர்ஸ் மூலமா தான், கேரக்டரிஸ்டிக்ஸ் மூலமா தான். அப்படி பாக்குறப்போ இந்த கனி, அப்படிப்பட்ட கனிகள் எதுவுமே இப்படிப்பட்ட ஒரு பிட்டர் பர்சன் கிட்ட இருக்காது. ஜென்டில்னஸ் இருக்காது, கைண்ட்னஸ் இருக்காது, அன்பு இருக்காது, சாந்த குணம் இருக்காது, தாழ்மை இருக்காது. அப்போ எப்படி அவங்கள வந்து நம்ம அப்படி சொல்ல முடியும்? இப்ப கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இந்த மாதிரியான கசப்பை நாம எப்படி எடுத்து போடணும், என்ன வாட் வி ஷுட் டு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. So we are expected to be rooted in God. அந்த பிட்டர் ரூட் நமக்குள்ள வராதபடி நம்ம ஆண்டவருக்குள்ள, அவருடைய வசனத்துல, அவருடைய விசுவாசத்துல, அவருடைய அன்புல நம்ம வேர்கொண்டவர்களாய் இருக்கும்போது நாம ஸ்தோத்திரத்தோட அதுல பெருக முடியும். So this is how we can drive bitterness out of our hearts. நாமால அதை செய்ய முடியாது, ஆவியானவர் துணையோட தான் செய்யணும். ஆனா நாம எடுக்க வேண்டிய முயற்சி இதுதான். அவருக்குள் ஊன்ற கட்டப்படும் போது வேர்கொள்ளுறதுங்கிறது அவருடைய வசனத்துல நாம வேர்கொள்ளும் போது, அதிகமாய் அவர் வசனத்தை தியானித்து, அவர் அதிகமாய் வசனத்தை வாசித்து, உள்ளத்தை வசனத்தினால நிரப்பி, துதி பாடல்களினால துதியினால நிரப்பும் போது இந்த கசப்பு நம்மை விட்டு ஓடி போகும். அடுத்ததா எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17-18 அது சொல்லுது, நமக்கு ஆன்டிடோட் சொல்லுது எப்படி நாம இந்த பிட்டர்னஸை எடுத்து போடணும்னு. அதுல நாம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி, நாங்க வசனத்துல வேரூன்றின்னு இங்க என்ன சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றி, அந்த கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. So we are to
be rooted in the love of God. நம்ம எல்லாவற்றுக்கும் அடிப்படை வந்து we should love God. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எல்லாத்துக்கும் அடிப்படை ஃபவுண்டேஷன் ஆஃப் our பேசிக்ஸ் ஆஃப் a Christian life is லவ் ஆஃப் காட். அப்ப அந்த லவ் ஆஃப் காட்ல நம்ம ஆழமாய் ஊற்றி இருக்க இருக்க அதனுடைய ஆழம் அகலம் எல்லாம் உணர்ந்து, ஏன்னா இட்ஸ் so much to know about the love of God because God is love. அதுல நம்ம வந்துட்டோம்னா இந்த bitterness நம்ம விட்டு ஓடிப்போம். So நாம we must live right in regard to the grace of God. So diligently keep both ourselves and others from this bitterness. Diligent நாமளே ஒரு கான்சியஸா எஃபர்ட் எடுக்கணும். Of course, அது only by the grace of God and by the Holy Spirit we can do it, but we should also take a conscious effort. அப்பதான் the bitterness நம்ம உள்ளத்திலிருந்து எடுத்து போட முடியும். சரி, 16 இதுக்கு ஒரு உதாரணத்தை அவர் சொல்றாரு. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏசாவை பற்றி இந்த 16 17 நாம வாசிக்கிறோம். ஏசாவுடைய காரியங்களை நம்ம நல்லா தெரியும், நமக்கு அதை பற்றி நாம நல்லா அறிந்திருக்கிறோம். இப்போ ஏசா அவருடைய வாழ்க்கையில அவர் வந்து சரியான ஒரு மாரல் கான்டக்ட் இல்லாத ஒரு மனுஷனாய் அவரை நாம் பார்க்கிறோம். அதாவது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியவைகளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கல. அவருடைய வாழ்க்கையே அவர் தன் இஷ்டப்படி வாழ்ந்தவராய் நாம் பார்க்கிறோம். எந்த விதத்திலும் ஒரு குடும்ப கட்டுப்பாடு, கடவுளுடைய பிள்ளைகள், அந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தை முக்கியப்படுத்துறது, இதெல்லாம் அவர் இடத்துல காணப்படவே இல்லை. அதனாலதான் தாமஸ்ங்கிறவரு என்னன்னு போட்டிருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபேன், FANE, ப்ரொஃபேன், இவரை வந்து ப்ரொஃபேன் பர்சன் அப்படின்னு சொல்றாரு. ஏசாவை ஈசு அப்படின்னு சொல்லுவாங்க, அவரை வந்து ப்ரொஃபேன் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ப்ரொஃபேன்றது வேர்டுக்கு அர்த்தம் வந்து it comes from the Latin word profanum. ஃபேனுன்னு சொன்னா ஓப்பன் பிளேஸ் விதவுட் என்க்ளோஷர். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா அந்த ஏசா வாழ்க்கையே ஒரு கூடாரத்துக்குள்ள, அந்த கூடார வாழ்க்கையில அந்த கூடாரத்துக்குள்ளேயே இருக்க விரும்பாத ஒரு வாழ்க்கை. அவர் எப்பவுமே வைல்டு பர்சன். அவரு காட்டுக்கு போறது, வேட்டையாடுறது, இந்த மாதிரி ஒரு. அது மாத்திரம் இல்ல, நம்ம எப்படியா இருந்தாலும் all of us have enclosure, enclosed life, a sacred enclosure நம்ம எல்லாருக்கும் இருக்கும், அவசியம். ஏன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில மணி நேரங்களாவது தனித்திருந்து நமக்குன்னு ஒரு பிளேஸ், நமக்குன்னு ஒரு இடம், நம்ம ஆண்டவரோட கூட தனித்திருக்கிற ஒரு இடம், ஆண்டவரோடு பேசுற ஒரு நேரம், அப்படின்லாம் நம்முடைய வாழ்க்கையில கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த விதமான ஒரு காரியம் கூட இயேசுடைய வாழ்க்கையில இல்ல அப்படின்னு சொல்லி தாமஸ்ங்கிறவரு சொல்றாரு. இதனால he was not hesitant to sell his birthright. நமக்கு நல்லா தெரியும் அவருடைய ஆசீர்வாதமான அந்த சேஷ்ட புத்திரத்தை ஒரு சின்ன ஒரு ஆசைக்காக, ஒரு வயிற்று பசிக்காக, ஒரு அந்த வயிற்று கூழுக்காக அதை விட்டு போட்டாருன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதாவது he was so careless about his blessings. இப்போ நீங்க காயின் பார்த்தீங்கன்னாலும் காயின்கிட்டையும் இதே விதமான ஒரு அலட்சியத்தை நாம் பார்க்கிறோம், அசட்டையை பார்க்கிறோம். அவர் தன்னுடைய காணிக்கையை அவர் செலுத்தும் போது அவர் வந்து அந்த காணிக்கையை ஆண்டவருக்கு செலுத்துறோங்கிற அந்த உணர்வோடு அவர் செலுத்தல. he was not particular about, he was not careful about what he was offering. he was so careless and casual. அதே மாதிரிதான் இங்கேயும் இவருக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்பெஷல் பிளெஸிங், அந்த பர்த் ரைட்டை அவர் என்ன செய்யறாரு, he was so careless and he sells it. He was not bothered about it. அததான் நம்ம பார்க்கிறோம். சோ இந்த இன்னும் கூட நம்ம அவருடைய வாழ்க்கையில என்ன பார்க்கிறோம்னா
at any stage அவருக்கு வந்து he was only bothered about the blessing, but he was not bothered about forgiveness. அவரை போய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்புக்கு அந்த ஆண்டவர் இல்ல, அந்த சமயத்துல அவங்க அப்பா ஐசக் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு அவருக்கு தோணல. எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு தான் அவர் வந்து he was fighting his right, but he never humbled himself. He never went to Isaac and asked for forgiveness. அந்த அந்த அது அவர் தப்புனே அவர் தெரியல, அவர் தப்புனே அவர் நினைக்கல. So was his condition. இன்னைக்கு many Christians today they are ready to sell their birthright. They are not bothered about their sonship. God has given them such a great privilege to be sons and daughters of God. ஆனா நம்ம மக்களுக்கு என்ன வேணும்னா ஆசீர்வாதம் தான் வேணும். When you become a son and a daughter, you have privileges as well as you have certain conditions. ஆனா அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்ல. ஆசீர்வாதம் மாத்திரம்தான் நமக்கு வேணும்னு நினைக்கிற நிறைய பேர் உண்டு. ஆனா only when you become a member of the family you can enjoy the blessings. அத நாம we have to be all the time conscious about it. Esau was the best example. அவர் என்ன செய்யறாருன்னா he sold his birthright. அது யாக்கோபு ஏசாவை ஏமாத்தி பெற்றுக்கொண்டான், அதெல்லாம் ஒரு பக்கத்துல இருந்தாலும் ஏசா வந்து he was not careful about his blessing. அதைத்தான் நாம பார்க்கணும். அது அவன் திரும்ப பெற்றுக்கொள்ளவே முடியல. அவனுக்கு மனசுல இருக்கிறதெல்லாம் என்னன்னா he regretted about losing his blessings, but he never turned to God. See, and the turning to God is a very important step in our life. At any point of time, anytime we slip, we should never hesitate to turn back to God. நிறைய ராஜாக்களை நாம பற்றி வாசிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில அவ்வளவு நல்ல ராஜாக்களா இருந்தாங்க. ஆனா ஒரு ஸ்டெப்ல தவறினவங்க உடனே ஆண்டவர்கிட்ட திரும்ப மறந்துட்டாங்க. அதனால அவங்களுடைய கான்சிக்வன்சஸ் were bad. They ended up in a very miserable way. அப்படி நம்ம வாழ்க்கையில நாம இருந்து விட எந்த சமயம்னாலும் we should shift our focus to God. We should live with our focus on God. And if by chance we miss or we slip or fall down, we should immediately turn back to God. அதனால்தான் வசனம் சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அவன் விழமாட்டான்னு எங்கேயுமே சொல்லல, விழுந்தாலும் எழுந்திருப்பான். எழுந்திருக்கும் போது என்ன செய்வான்? அவன் கர்த்தரை நோக்கிப்பான், கர்த்தர் இடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொள்வான். அதுல நம்ம இன்னும் என்ன பாக்குறோம்னா, many have regrets but very few have repentance. See, many have regrets but very few have repentance. நம்ம பல சமயங்களில நமக்கு நாம் செய்கிற, நமக்கு நேரிடுகிற காரியங்களை குறித்து நம்ம வருத்தப்படுறோம். ஆனா யூதாஸ் மாதிரி, ஐயோ குற்றமில்லாத ஆட்டை நான் காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறான். ஆனா கர்த்தரிடத்துல அவன் திரும்பி மன்னிப்பு கேட்க மறந்துடுறான். அதனால அவன் முடிவை பற்றி நமக்கு தெரியும். சோ அது மாதிரி நமக்கு அதே மாதிரிதான் many want the blessing but they don't want the birthright. One cannot enjoy the blessings unless you are born in the family. Birthright வேண்டாம்னு சொல்லிட்டு blessing மாத்திரம் வேணும்னா கிடைக்காது. சரி, இப்ப அடுத்த 2-3 வசனங்கள் எதை பற்றி பேசுதுன்னு சொன்னா, கொஞ்சம் ஒரு தியலாஜிக்கலா கொஞ்சம் ஒரு கம்பேரிசனா இத பேசுறத பார்க்கணும். அதாவது 2 மலைகளை குறித்து வாசிக்கணும். இந்த இடத்துல அக்கியோன் என்ன சொல்றாருன்னா, சீனாய் மலையையும் சியோன் மலையையும் கம்பேர் பண்றாரு. இப்போ இந்த சீனாய் மலைன்னு சொல்லும் போது நம்ம அநேகர் போய் அதை நேரில் கூட பார்த்திருக்கீங்க. இந்த சீனாய் மலையை வந்து அன்றைக்கு அது மேலதான் மோசைய வர சொல்லி அவர் அந்த கற்பலகையில
10 கட்டளைகளை கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுக்கு வரும்போது ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் அவருக்கு அவரை அங்க அவருக்கும் அவருடைய மக்களுக்கும் கர்த்தர் கொடுத்திருந்தார். அது மேல தான் அவர் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பேட்டர்ன் கொடுத்தாரு. எல்லாவற்றையும் மோசேக்கு அங்கதான் கற்றுக் கொடுத்தார். அந்த சீனாய் மலை நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் அவருக்கு சொல்லி கொடுத்தது அந்த இடம்தான். ஆனா அந்த இடம் ஒரு பயங்கரமான இடமா இருந்தது. அதுல ஒரு அனிமல் கூட அந்த பக்கம் பாஸ் ஆன் பண்ணக்கூடாது, அதை தொற்றக்கூடாது. அந்த விதமான ஒரு பயத்தை உருவாக்குகிற ஒரு இடமாக அந்த இடம் இருந்தது. எக்கால சத்தத்தோட ஒரு புகை, ஒரு 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 மாதிரியான ஒரு பூமி அதிர்ச்சி இப்படி எல்லாம் அங்க ஏற்பட்டு கர்த்தர் அவரோடு பேசியதாக நாம பார்க்கிறோம். இதனால என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த மக்கள் இந்த மலைக்கு நாங்க வரவே இல்லை, கர்த்தர் எங்களோட பேசவே வேண்டாம் அப்படின்ற சொல்ற அளவுக்கு அந்த காரியம் ஒரு பயங்கரமா இருந்ததாக நம்ம மோசே கூட அவர் சொல்றாரு, நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி பயங்கரமாய் இருந்தது. So the reaction of Israel was understandable. அவங்க என்ன சொல்றாங்க, 20ஆம் அதிகாரம் 18ல இருந்து 21 வசனத்துல, they were terrified and they wanted this experience to stop. இதெல்லாம் சரி, இது வரைக்கும் அவங்களுடைய உணர்வுகள் எல்லாம் கரெக்ட். they were afraid. மோசே கூட I am exceedingly afraid and trembling ன்னு சொல்றாரு. மிகவும் பயந்து நடுங்குகிறேன். ஆனா இந்த பயம் எல்லாம் அவர்களை என்ன செய்யவில்லை, பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்தவில்லை. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க, மனம், ரிக்ரெட், மன வருத்தம், பயம், இது எல்லாத்துலயும் 2 ஸ்டாண்டர்ட் இருக்கு பாருங்க. ரிக்ரெட்டுக்கு உலகம், ஸ்பிரிச்சுவலா ரிபென்டன்ஸ். பயம் உலகம், ஃபியர் ஆஃப் காட் ஸ்பிரிச்சுவல். சோ இப்படி இதுல எதை நாம தெரிந்துக்கிறோம்ன்றதுதான் முக்கியம். எந்த உணர்வுக்கு நாம இடம் கொடுக்கிறோம். இந்த உலக பிரகாரமான உணர்வுகள் நமக்குள்ள வருவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இந்த உலக பிரகாரத்துக்கான அளவுலயே நம்ம நிறுத்திட்டோம்னா நம்ம உணர்வை, அதனால ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட் வராது. நாம அதை ஆவிக்குரியதாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்ப இவங்க பயப்பட்டாங்க, ஏதோ கர்த்தருக்கு பயப்படுற மாதிரி அவங்க பயம் தெரிஞ்சா கூட அது பரிசுத்தத்துக்கு நேரா, அவர் விரும்புகிற காரியத்துக்கு நேரா அதை நடத்தல. நமக்கு நல்லா தெரியும், அவங்க அதுக்குள்ள அந்த 40 நாள்ல என்ன செய்யறாங்க, ஒரு பொன் கண்ணு குட்டியை செய்து அவங்க எகிப்துல பார்த்த அதே மாதிரி அந்த கடவுளை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அவர் அந்த மலையை சொல்லிட்டு உடனே அதுக்கு பின்னால இருக்கிற அடுத்த 3 வசனங்கள்ல அவர் என்ன சொல்றாருன்னா, சியோன் மலையை பற்றி பேசுறாரு. இப்ப இந்த சியோன் மலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இருக்கு. அங்க ஒரு பயம் இருந்துச்சு, இங்க நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அவர் ஃபியூச்சர் ஹோப் லைஸ் ஆன் திஸ் மவுண்டன். இதுல அங்க few angels came and were present there. ஆனா இங்க 10,000க்கு மேல தேவதூதர்கள் அந்த பரம எருசலேம்ல இருந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற அந்த மத்தியஸ்தராகிய இயேசுவை நாம் காணவும் அவரோடு கூட சேர்ந்து கொள்ளவும் இந்த மலை நமக்கு. சோ இந்த சியோன் மலையும் சீனாய் மலையும் நம்ம இப்ப கம்பேரிசன் பார்க்க போறோம். அப்ப அதுல நாம என்ன பாக்குறோம்னா, சீனாய் மலையில நியாயப்பிரமாணம் இருந்தது, சியோன் மலையில மன்னிப்பும் ரட்சிப்பு. அந்த சீனாய் மலை ஒரு வனாந்திரம், ஒரு வனாந்திரமான இடம். ஈவன் நவ் இட் இஸ் லைக் தட் ஒன்லி இட் சீம்ஸ். ஆனா இந்த சியோன் மலை ஒரு பரலோகத்தினோடு அசோசியேட் பண்ணப்பட்ட ஒரு மலையாக அது காணப்படுகிறது. அது மாத்திரம் அல்ல, அங்க சீனாய் மலையில இஸ்ரேல் ஜனங்களுக்குரிய ஒரு வாழ்க்கை முறையை, அவர்கள் ஆசரிக்க வேண்டிய ஆராதனை முறையை அந்த இடத்துல கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு பார்க்கிறோம்.
ஆனா சீயோன் மலையில முழு மனுக்குலத்திற்கும் உண்டான மீட்பை சிலுவையிலே அவர் உண்டாக்கிய அந்த புது உடன்படிக்கையை இந்த சீயோன் மலையில நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஏன் இந்த இடத்துல அவர் திடீர்னு இதை பத்தி சொல்றாருன்னு சொன்னா, நம்ம வாழ்க்கை முறைக்கான பிராக்டிக்கல் டீச்சிங்ஸ சொல்லிக்கிட்டே வராரு. அதுல இந்த இரண்டை குறித்தும் அவர் அதிகமாக கம்பேர் பண்ணி நமக்கு சொல்றாரு. The privileges that we enjoy, கிருபையை இழந்து விடாதபடிக்கு நாம் வாழ்வதற்கு இதையெல்லாம் நம்ம நினைத்து பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதனாலதான் அவர் இந்த இடத்துல திடீர்னு அவர் அதை பற்றி பேசுறாரு. மவுண்ட் சீனாய், அதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பழைய உடன்படிக்கை அதை நம்முடைய நல்ல காரியங்களினால, விசுவாசத்தினால we have to earn and deserve that covenant. Whereas Mount Zion, on Mount Zion, we get the new covenant, and it is only by His grace, not our works. அதுல நமக்கு எந்த விதத்திலும் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய கிருபையினால் மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதை நாம் விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்து என்கிற மத்தியஸ்தரன் மூலமாக நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அவரை விசுவாசித்தார். அது நமக்கு ரிசீவிங், அங்க டிசர்விங், இங்க ரிசீவிங். So there's a lot of difference between these two mountains. அந்த மவுண்டன் ஒரு யாரு பக்கத்துல வராதீங்கன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ்னஸ் இருக்கு. ஆனா இந்த மவுண்டன்ல all of you come to me, come to me, come to meன்னு அழைக்கிற இன்க்ளூசிவ்னஸ் இருக்கு. Mount Zion, that Mount Sinai or Sinai was a mountain of fear. இங்க Mount Zion is a mountain of joy. நமக்கு கொடுக்கப்பட்ட மீட்புல நாம சந்தோஷப்படுகிற ஒரு மலையா இருக்கு. அதோடு கூட ஆபேலுடைய ரத்தம், அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆபேலின் ரத்தம் பேசுகிறது. அந்த ஆபேலின் ரத்தம் இன்றைக்கு வரைக்கும் அது என்ன பேசுதுன்னு சொன்னா, பழி வாங்க சொல்லி, பழி வாங்குதலுக்காக, நியாயத்திற்காக காத்திருக்கிற ஒரு ரத்தமாய் காணப்படுகிறது. நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்துல கூட வாசிக்கிறோம், ஆல்டருக்கு கீழே அநேக ஆத்துமாக்கள் இப்படி இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்களும் என்றைக்கு இதற்கு நீர் சரி கட்டுவீர் அப்படின்னு அங்க கேட்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோம். So their blood is waiting for vengeance. ஆனா blood of Jesus, அது அவர் என்ன அவருடைய ரத்தம் என்ன சொல்லுது? Everything is finished. நீதி நியாயம் எல்லாம் முடிச்சாச்சு. அது எல்லாம் முடிந்து இரக்கத்தை கொடுப்பதற்கும், ரட்சிப்பை கொடுப்பதற்கும், கிருபையை கொடுப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறதுன்னு சொல்லி அந்த ரத்தம் பேசுகிறதாக நாம் பார்க்கிறோம். இதான் வித்தியாசம் ஆபேலின் ரத்தத்துக்கும் இயேசு கிறிஸ்து. ஆபேலும் ஒரு இன்னசென்ட் பிளட் தான், இயேசு கிறிஸ்துவதும் ஒரு இன்னசென்ட் பிளட் தான். பட் all human being who died as a martyr cannot become Jesus Christ. Jesus is the Son of God, and He has the only right to redeem the people, to save the people. So அந்த வித்தியாசத்தை நாம அங்க பார்க்கணும். So Mount Sinaiல Moses was the mediator, Zionல Jesus is the mediator. அங்க old covenant, இங்க ratified by the blood of animals, இங்க new covenant ratified by the blood of Jesus Christ. Sinai was all about exclusion, Zion is all about invitation. And there it is law, and here it is grace. So இந்த ஒரு பெரிய வித்தியாசத்தை இந்த இரண்டு மலைகளிலும் நாம் காண்கிறோம். இத ஒரு லேசா பவுல் கூட கலாத்தியர்ல 3ஆம் அதிகாரத்துல அதை லேசா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நம்ம அதை பார்க்கணும். பட் ஹியர் இட் இஸ் டெல்ட் வெரி கிளியர்லி. சரி, இப்ப 25, 26 வசனத்துல நாம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இப்ப நாம எப்படி வாழணும், ஏன்னா நாம இருக்கிறது கடைசி காலம், அதனுடைய காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறதுங்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம்.
பேசுகிறவர்க்கு நீங்கள் செவி கொட மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். வார்னிங். இது வரைக்கும் நிறைய காரியங்களை அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா சொல்லிக்கிட்டே வந்தவர். now he begins to warn us. சொல்றாரு, நாம செவி கொடுக்க மாட்டோம்னு விலகாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். நாம சில சமயத்துல we become insensitive, we become dull, even we become hard-hearted, rebellious, not to listen to the word of God. ஒரு மொனாட்டனஸ், ஒரு ரொட்டீன், ஒரு ரெகுலர் பிராக்டிஸ், அதனால நம்ம அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாம போயிருக்கு. But God is giving a warning. பூமியிலே பேசினவருக்கு செவி கெடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? So we have to be very very careful about this. அவருடைய சத்தம், திரும்பவும் அவருடைய சத்தம், சங்கீதம் 29 நினைக்கிறேன். அதுல அவருடைய சத்தத்தையுடைய வல்லமையை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அது எல்லாவற்றையும் பிளக்கிறதும், அதை பெண்மான்களை ஈன செய்கிறதும், கேதுரு மரங்களை பிளக்கிறது, இப்படி நம்ம பல உதாரணங்களை அங்க பார்க்கிறோம். இவ்வளவு வல்லமையுள்ள அவருடைய சத்தம். அவருடைய சத்தத்திற்கு எல்லாமே நடக்கும். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். சோ அப்படிப்பட்ட அவருடைய சத்தம் கடைசி நாட்கள்ல என்ன செய்யுமா? பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம கடைசி நாட்களினுடைய அடையாளங்களாக நாம பார்க்கிறோம் இல்லையா? பேதுரு சொல்லியிருக்கிறார்ல அவருடைய நிருபத்துல, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும், அதோடு கூட அதெல்லாம் உருகி போகும், பர்வதங்கள் எல்லாம் உருகி போகும், அக்னிக்கு இரையாகும், இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். So that once again it is mentioned even here. இந்த மவுண்ட் சைனை பத்தி எல்லாம் சொல்லிட்டு அதோடைய குட்னஸ், அதோடைய மர்சி, அதோடைய க்ளோரி எல்லாவற்றையும் சொன்ன பிறகு அவர் கொடுக்குற வார்னிங் என்னன்னா, இதெல்லாத்துக்கு அப்புறமும் இஃப் யூ சூஸ் டு refuse God or reject God, then you will have to face the consequences. அங்க மவுண்ட் சைனாயில அவருடைய வார்த்தை அவர் பேசும்போது அது பூமியை அசைத்தது. ஆனா புதிய உடன்படிக்கையில அவருடைய சத்தம் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்றத நாம பார்க்கணும். இத கட்டாயம் நிறைவேறும்ன்ற அந்த வார்த்தைய இந்த இடத்துல நாம நினைவு கூறுவோம். ஆகாய் 2:6 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஒரு அருமையான வசனம் வாசிக்கிறோம். அது தரிசனம் குறித்த காலத்துல கட்டாயம் நிறைவேறும், அது பொய் அல்ல, அது நிறைவேறும்ன்ற வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம்ல. அந்த வார்த்தையை தான் இந்த இடத்துல நாம நினைவு கூறுவோம். அதோடு கூட அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. அதாவது he promises to shake things again, to take away the dependence on material things. எதெல்லாம் நமக்கு இன்னைக்கு பெரிய கட்டடங்களா, ஒவ்வொரு பட்டணங்களுக்கு போகும்போது அங்க பார்த்தோம்னா எல்லாம் டால் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ். துபாய் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளோ 100க்கு மேலான மாடிகள் கொண்ட கட்டிடங்களை நாம் பார்க்கிறோம். எல்லாம் அவங்க டிபெண்டன்ஸ் எல்லாம் என்ன? அது மேலதான். 4ஆம் தேதி அந்த ஷேர் மார்க்கெட் அப்படியே விழுந்துருச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். So all their dependence is only on such unreliable things or temporal things. அதை எல்லாவற்றையும் நான் அசைத்து போடுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அசையாதது என்னென்ன? விசுவாசம், அவருக்கு பயப்படுற பயம், அவருடைய அன்பு, அவருடைய வார்த்தை. எல்லாம் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழியாதுன்னு சொல்றாரு அல்லவா? அப்படி அவருடைய வார்த்தை. அப்போ இதெல்லாம் God shakes things to test them,
and then to take away the things that can't take the test. இன்னும் ஒரு காரணம் இதுல என்ன இருக்குன்னு சொன்னா, இந்த மாதிரி அசைக்கிறதுல யாரெல்லாம் அசைஞ்சு போறாங்களோ அவங்களை எல்லாம் பிரிக்கிறது, அசையாதவர்களை தன்னோடு சேர்த்து கொள்ளும். இந்த மாதிரி காரியங்கள் நமக்கு நடக்கும்போது இந்த கடைசி நாட்கள்ல வெறும் இந்த உலகத்துல நடக்கிற காரியங்கள் அல்ல, நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுகிற மாதிரி, நம்முடைய நம்பிக்கை அசைக்கப்படுகிற மாதிரி, அவருடைய வார்த்தையில் இருக்கிற வார்த்தை கிடைக்காத நாட்கள், அந்த நாட்கள்ல நம்முடைய பக்தி எப்படி இருக்கு, நம்முடைய வைராக்கியம் எப்படி இருக்கு, நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கு, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு, இந்த காரியங்கள் எல்லாம் அசைத்து போயிடுறோமா அசைக்காம இருக்கிறோமா? அதனால தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் என் வலது பக்கத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ நமக்கு அந்த ஒரு உறுதி இருக்கணும். We have to have a steadfast mind, firmness in faith. அதைத்தான் கர்த்தர் அந்த டெஸ்ட் பண்ற. அததான் அந்த வசனத்துல நாம பார்க்கணும். ஏன்னு சொன்னா, நாம பெற்றுக்கொள்ளுகிற ராஜ்யம் எப்படிப்பட்டது? நாம் எதற்கு சுதந்திரவாளிகள்? அசைவில்லாத ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட். அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கும்போது அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளும். ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல இருந்து 15ஆம் வசனத்துல இந்த முடிவு வரைக்குமே அவர் என்ன எதை இம்பார்ட்டண்டா ஸ்ட்ரெஸ் எம்பசைஸ் பண்றாருன்னா, கிருபையை பற்றி கொள்ள வேண்டும், கிருபையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், கிருபையை இழந்து விடக்கூடாது, கிருபையை பூக்கடிக்கிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. கிருபைதான் நமக்கு நம்ம என்னாச்சுன்னா, நமக்கு கிறிஸ்டியன்ஸா இருக்கிறதுனால, கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நம்மள அறியாமையே நம்ம கிருபைன்னு அதிகமா பேசுவோம். எதுக்கு எடுத்தாலும் கர்த்தருடைய கிருபைன்னு சொல்லுவோம். ஆனா உண்மையாக அதை உணர்ந்தவர்களாய் அதை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? இழந்து விடாதபடி காத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஏன்னு சொன்னா, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். ஒரு பக்கம் நம்ம அவருடைய அன்பை பார்க்கணும், கர்த்தருடைய அன்பு. அவர் அவ்வளவு பிரியமான, அவ்வளவு நம்ம எதிர்பார்க்காம, நம்முடைய தகுதி இல்லாம நமக்கு ஆசீர்வாதங்களை தராரு. ஆனா அதே சமயத்துல அவருடைய நீதியும் நியாய தீர்ப்பும் உண்டு என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. அடுத்த சைடு அவருடைய நீதி நியாயம் அது கட்டாயம் உண்டு. அதனால நம்ம அந்த சைடு அவரை பார்க்கும்போது அவர் எப்படி இருக்கிறாரா? பட்சிக்கிற அக்கினியை போல இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கணும். நம்மை சுற்றி இருக்கிற இந்த உலகம் ஒரு டோட்டலா இன்ஸ்டேபிள். ஆனா இப்படி யாருமே நினைக்கிறது இல்லை. அதுதான் அங்க இருக்கிற ஒரு ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு நிலைமை. இங்க உள்ளவங்க எல்லாருமே they think they are permanent in this world. அவங்களுடைய எல்லா காரியங்களுமே நிலையானதுன்னு நினைக்கிறதுனாலதான் சண்டை, சொத்துக்கு அடிதடி, கொலை, everything is happening, all because they think everything is permanent. But we know that is the difference. We, the children of God, see, in these last days, we are to live a separated life, a distinct life from the world. அது ஒரு ரொம்ப அவசியமான காரியம். எல்லா மற்ற காரியங்கள் எல்லாம் ஒரு பக்கத்துல ஆராதிக்கணும், நாம ஜெபிக்கணும், இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருந்தாலும், in our day-to-day life, we have to live a separated life, set apart life for God. Their life set apart for God. அந்த விதமாய் நாம் வாழ்வதற்கு அதிகமாய் வலியுறுத்தப்படுகிறோம். But see, here we see the world is unstable, but the kingdom of Jesus cannot be shaken. அதனுடைய உரிமைதாரர்கள் தான் நாம. நமக்கு அந்த ராஜ்யத்தின் புத்திரர் என்கிற அந்த ஒரு கிருபையை நமக்கு அவர் தந்திருக்கிறார். சோ இந்த உலகத்துல வாழும்போதே அப்படிப்பட்ட ராஜ்யத்தின் புத்திரர்களாய்
நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அதற்கான நெறிமுறைகளை தான் நாம் எங்க வாசிக்கிறோம்? மத்தேயு 5, 6, 7 அந்த மலை பிரசங்கத்துல நமக்கு எப்படி அனுதின வாழ்க்கையை நம்ம நடத்தணும்னு அதுல நம்ம பார்க்கிறோம். ஒரு ராஜ்ய புத்திரர்களாய் அதன் பிரகாரம் நம்ம வாழ அழைக்கப்படுகிறோம். இன்னும் வரும் நாட்களில நம்ம ஆண்டவருடைய 2ஆம் வருகையில அந்த பரம ராஜ்யத்துக்குள்ள நாம permanently we are going to enter. So we are going to receive it. We are receiving it. அதை நாம எப்பவுமே யோசித்து கொள்ள வேண்டும். அதுதான் கிறிஸ்து தாமஸும் அதே மாதிரிதான் சொல்றாரு. We are constantly and perpetually receiving a kingdom that is incapable of being shaken. இதை நாம எப்படி பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது எப்படி நமக்கு உண்மையாவே நம்ம பெற்றுக்கொள்வோமா, அது எப்படி நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் God has promised. இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் வரமும் நித்திய ஜீவன். அவர் நமக்கு அதை ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். அந்த ராஜ்யத்தை, அவர் பரம ராஜ்யத்தை நமக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. So we will get it. ரெண்டாவது, அவருடைய பிரின்சிபிள்ஸ் பிரகாரம் அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன்படி நம்ம வாழும்போது we have it in principle. We have received it in promise. We have it in principle. மூன்றாவதாக, இந்த ராஜ்யத்தினுடைய வல்லமையை நமக்கும் கொடுத்திருக்கிறார். We have received it in power. யோவான் 15 சொல்றாரு, என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை நீங்க செய்வீங்க. So he has given that authority. He has given that power to us. And we have received his provision and protection. இந்த மாதிரி இந்த வாழ்க்கையில இந்த இதுல வாழ்வதற்கு தேவையான எல்லா ப்ரொவிஷன்ஸும் நமக்கு தந்திருக்கார். கிட்ஸ், he has given his gifts, he has given his talents, he has given the Holy Spirit to us. So எல்லாமே நமக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு. அதோடு கூட பாதுகாப்பையும் அவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். So Spurgeon சொல்றாரு, glory be to God, our kingdom cannot be moved. அவருடைய காலத்துல டைனமைட் வாஸ் பெருசு, அதனால நாட் ஈவன் டைனமைட்ங்கிறாரு. நான் என்ன சொல்லுவேன், நாட் ஈவன் நியூக்ளியர் வெப்பன் கேன் டச் ஆர் டொமினியன். நோ பவர் இன் த வேர்ல்ட், நோ பவர் அண்ட் நோ பவர் இன் ஹெல் can shake the kingdom which the Lord has given to his saints. For the Lord hath established this kingdom upon a rock, and it cannot be moved or removed. இதுதான் நம்முடைய விசுவாச அறிக்கையாய் இருக்க வேண்டும். நாம் ஒரு ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகள். அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, எந்த வல்லமையும் அதை தகர்க்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. அது வானத்தில் உண்டானவைகளானாலும் சரி, பூமியில் உண்டானவைகளானாலும் சரி, அது நரகத்தில் உண்டான எதினாலும் அதை செய்ய முடியாது. ஏன்னா அதை கட்டினவர் நம்முடைய ஆண்டவர். So grace give us that reverence and godly fear. அதான் நான் அந்த ஃபியருக்குரிய வித்தியாசத்தை சொன்னேன். அந்த ஃபியரு சும்மா மலை போகிறதுக்கு ஃபியர், ஐயோ அப்படிங்கிற ஃபியர். ஆனா இந்த ஃபியர் வித் ரெவரன்ஸ் அண்ட் வித் டீப் லவ் டு ப்ளீஸ் காட் அண்ட் டு டூ ஹிஸ் வில், அதுதான் அந்த 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 ஃபியர் வில் லீட் இன்டு. So those who think grace gives them license to sin aren't walking in grace at all. இதெல்லாம் ரொம்ப எலிமெண்ட். இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கவே முடியாது, யோசிக்கவும் கூடாது. கிருபை நமக்கு பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் எல்லாம், that is not in our it should not be in our dictionary at all. Elijah knew that God was a consuming fire. பச்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே எலியா காலத்துல. ஏன்னா அவர் பாகாலுக்கு அவர் செய்யும் போது அவர் கூப்பிடுறார், கேட்கிறார். அவருடைய ஜெபத்துக்கு பதிலாய் ஆண்டவர் அக்கினியாய் அந்த மவுண்ட் கார்மல்ல அந்த அடையாளமாக அதை அவர் அங்கே செய்தார். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினி. அதே சமயத்துல தன்னுடைய ஊழியக்காரரை, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் அதை கொண்டே செய்ய வல்லவர்.
அதனாலதான் அங்க நம்ம பார்க்கிறோம் அந்த கன்சியூமிங் ஃபயரை வைத்தே அவர் அடையாளத்தை கொடுக்கிறார். சாலமன் ஆல்சோ நியூ தட், ஏன்னா அவருடைய பலியையும் அவருடைய காரியங்களையும் அந்த ஆல்டர் டெடிகேஷன்ல அதை செய்ததாக பார்க்கணும். நமக்கு இந்த கன்சியூமிங் ஃபயர், இஸ் இட் ஃப்ரைட்டனிங் or is it comforting? Commentators say it should be comforting to a believer. அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார் என்பது நமக்கு பயப்படுத்தவோ நம்மை அச்சுறுத்தவோ கூடாது. அது நமக்கு ஆறுதலாயும் அது நமக்கு தைரியத்தை கொடுக்கிறதாயும் இருக்க வேண்டும். ஏன்னா அவருடைய அந்த அக்கினி அவருடைய நீதியிலே விளங்கும், அவருடைய நியாய தீர்ப்புல விளங்கும். அநேக காரியங்களுக்கு நமக்கு இங்க பூமியில நீதி கிடைக்கிறது இல்லை, நியாயம் கிடைக்கிறது இல்லை. ஆனா அவர் பட்சிக்கிற அக்னியாய் ஒரு நாளில இதற்கான பதிலை அவர் நமக்கு செய்வார். அதனால it should be a comforting thing for us. This penalty of sin was consumed in Jesus at the cross. So அந்த ஒரு நம்பிக்கையோடு நாம இந்த வாழ்க்கைய அவருக்குள்ளாக நாம் வாழ அழைக்கப்படுவோம். So if you see the takeaways, 7 காரியங்கள். 1, நம்ம ஓடுற ஓட்டம், நம் வாழ்க்கையின் ஓட்டத்துல we are never alone. First thing, God is running with us. He was at the starting point, He is the end point, but He is running with us. So be encouraged. தைரியப்படும், உற்சாகம் அடையும், ஓட்டத்தை ஓடுங்க, விசுவாசத்தோடு ஓடுங்க. நிறைய சாட்சிகள் நமக்கு இருக்காங்க, முன்னால நம்மை சுற்றி நிக்கிறாங்க. தைரியமா ஓடணும். ரெடியூஸ் வெயிட், பாவம், பாரம், கவலை எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இயேசுவை மாத்திரம் நோக்கி ஓடும்போது ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் and take discipline seriously. இந்த ஓட்டத்துல சில சமயத்துல நம்ம நின்றுருவோம், நம்ம திசை மாறிடுவோம், தடுமாறுவோம், நமக்குள்ள மதியினம் இருக்கும். அந்த சமயத்துல கர்த்தர் நமக்கு சில சிக்ஷைகளை அனுமதிப்பார். அத நாம அலட்சியப்படுத்தக்கூடாது. அதை நாம என்ன செய்யணும், சீரியஸா எடுத்து அதற்கு இணங்கி இசைந்து நாம ஓடணும். அப்படி அதை ஏற்றுக்கொள்ளும் போது, அப்படி ஓடும்போது நம்ம அவரை மேல இன்னும் அதிகமாய் அன்பு தான் நமக்கு வரும். ஏன்னு சொன்னா அவர் நம்ம மேல எவ்வளவு அன்பா இருந்தா நம்ம இப்படி அவர் சரிப்படுத்தி ஓட வைக்கிறாரே. சீர்படுத்துகிற தேவன், நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன். சோ அப்படி ஓட செய்கிற தேவன். அதனால அவர் மேல நம்ம அதிக அன்புள்ளவர்களாய் ஓடணும். இதுல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் அஜாக்கிரதையா ஏசாவை போல ஆசீர்வாதத்தையே விற்று போடுகிற அளவுக்கு நம்ம கேர்லெஸ்ஸா இருந்து விடக்கூடாது. ஏன்னா திரும்ப நம்ம கேட்கும் போது கிடைக்காது. அத நம்ம ஒரு மனம் திரும்புதலோடு கேட்டாவது கர்த்தர் நமக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். ஆனா அதையும் கூட இல்லாம நம்ம கேட்டோம்னா we will become loser like Esau. So we have to be careful in our running. And finally, run with joy. கர்த்தருக்குள்ள காரியங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி நிரம்பி இருக்கணும் எப்பவும். We must be happy, rejoice in God always. Never be worried, never be lonely, never be worrying about things. Cast all your burdens unto the Lord and He will take care of you. அவர் கைக்குள்ள நம்ம அடங்கி சந்தோஷமா நம்ம ஓடும்போது எந்த கவலையும் இல்லாம you will fly like birds, you will leap with joy. அந்த சந்தோஷத்தோட இந்த அதிகாரத்தை 12ஆம் அதிகாரத்தை நாம் முடிக்கிறோம். நாம் அடுத்த ஸ்டடியில 13ஆம் அதிகாரத்திற்குள்ளாக the last chapter of this book of Hebrews, the last final practical advice given by the writer. அதை நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம ஜெபிக்கலாம்.
நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய அன்புக்காக, எங்கள் மேல் நீ வைத்திருக்கிற கரிசனைக்காக, நீர் எங்களை இவ்வளவாய் நேசிக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதற்கு நாங்கள் எதையும் திருப்பி தர முடியாத ஆண்டவரே. ஆனா நீர் எதையும் எதிர்பார்க்கிறதும் இல்லை. நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ்ந்துவிட மாத்திரம்தான் நீர் எதிர்பார்க்கிறீர். அதை போல வாழ்ந்துவிட எங்களுக்கு உதவி செய்யும். எங்க வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற திட்டங்களை, நீர் எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற காரியங்களை நாங்க நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஆம் தகப்பன், இந்த ஓட்டத்தை நாங்க சரியா ஓடிவிட எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய எந்த விதத்திலும் எங்களுக்கு எந்த ஹர்டில்ஸோ அப்டக்கிள்ஸோ எங்களுக்கு எது நேரிட்டாலும் நீர் எங்களோட இருக்கிறீர் என்கிற தைரியத்தோடு ஓடுறதுக்கு எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். அந்த கிருபையை நாங்கள் ஒருபோதும் இழந்து விடாதபடி தக்க வைத்துக் கொண்டவர்களாய் வாழ எங்களுக்கு நீர் கிருபை அவசியம். எல்லாம் கிருபை தான். Your enablement, you only enable us to live according to your word. You only enable us to live in a holy way. You only enable us to live with a purpose. For all enablement, we depend on you, Lord. You are the only one who can guide us and lead us. Father, we surrender ourselves unto you. Yes, Father, we humble ourselves. You are a great and mighty God. நாங்கள் அறிக்கையிடுகிறோம், sovereign God, எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் சுவாமி, எல்லாம் அறிந்தவர் நீர் சுவாமி. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி கருத்து கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்க நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய தேவைகள், அவருடைய குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். எதிர்பார்ப்புகளை நீர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, இன்னும் எங்களுடைய எல்லா காரியங்களையும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. பூமி எங்கும் உம்முடைய கண்கள் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை விளக்கும்படி கண்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம் சுவாமி. எங்களையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். எங்க வாழ்க்கையும் எங்களுடைய காரியங்களையும் நீர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறீர். தேசத்திலும் உம்முடைய கண்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆண்டவரை நீர் வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். அடுத்த ஸ்டடி வரைக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் இன்ப பிரசனத்தினால் காத்துக்கொண்டு காப்பாற்ற வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So thank you very thank much. Thank you so much. Thank you, ma'am. Thank you all. God bless you. God bless you. அடுத்த போற வாரத்துல கேப் வந்ததுனால கொஞ்சம் பேரை மறந்துட்டாங்க போல. Hope they will join in the next week. அடுத்த வாரத்துல இருந்து நம்ம புது 13 முடிச்சிட்டோம்னா நம்ம அடுத்து என்ன படிக்கணும்ன்றத யோசிச்சீங்களா? கொஞ்சமாவது ஏதாவது நினைச்சு பாத்தீங்களா? நினைச்சு பார்த்துட்டு வாங்களேன். ஏதாவது ஆலோசனை இருக்கா? Any book suggestion? என்னப்பா அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. சரி, யோசிச்சுட்டு வாங்க, அடுத்த வாரத்துல சொல்லுங்க. ஓகே, Okay, ma'am. எஸ், தேங்க்யூ.